ஹாய்ங்க, இன்னைக்கு யூஜிடியாவை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன் பார்ஷியல் டிஃபரன்ஷியலில் உள்ள எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, சூஸ் தி கரெக்ட் ஒன் கேட்டாங்க அப்படின்னா எப்படி ஈஸியஸ்ட்டாக ஆன்சர் போடலாம். ஓகே, சூஸ் தி கரெக்ட் ஒன் பார்க்கலாமா? பாருங்கள், இஃப் யூ ஈக்குவல் டு xy டிவைடு எக்ஸ் ப்ளஸ் ஒய் தென் எக்ஸ் இன்ட்டு டோ யூ டிவைடட் டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ யூ டிவைடட் டோ ஒய்எஸ். இதை பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா ஆயர் ஃபங்க்ஷன் மாதிரி இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஆயர் ஃபங்க்ஷனில் தான் எப்படி வரும் அப்படின்னா இந்த இடத்துல எஃப் வச்சு வரும். இங்கே ஃபங்க்ஷன் யூவில் இருக்கிறதுனால யூ ஃபார்மேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது எப்படி எழுதலாம் பாருங்கள். நமக்கு ஆயர் ஃபங்க்ஷன் என்ன தெரியும் அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு யூ இருக்கிறதுனால யூ வச்சு எழுதுறேன். டோ எஃப் டிவைடட் டோ எக்ஸ் ப்ளஸ் y into dou u divided dou y equal to nu. f இருக்கிறதுனால இங்கே f வச்சு எழுதியிருப்போம், u இருக்கிறதுனால u ஃபார்மேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ இதுதான் ஃபார்முலா. என்னோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சா போதும். என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது இந்த என்ன பண்ணணும் அப்படின்னா xyயில் இருக்கல ஃபங்க்ஷன் x இருக்கிறதுல tx போடணும், y இருக்கிறதுல ty போடணும். ஓகேங்களா, அப்போது u of tx dy கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அதில் என்னோட வேல்யூ ஈஸியஸ்ட்டாக கண்டுபிடிச்சலாம். அப்போ என்ன கிடைக்கும்? tx dy டிவைட tx ப்ளஸ் dyன்னு கிடைக்கும். ஸோ t இன்ட்டு t t ஸ்கொயர். இப்போ t ஸ்கொயர் xy டிவைடு இதில் t காமன் எடுத்துட்டிங்க அப்படின்னா கீழே இங்கே x ப்ளஸ் y இருக்கும். ஓகேங்களா, ஒரு டீக்கு ஒரு டீ கேன்சல் பண்ணி கொடுக்கும்போது டி இன்ட்டு XY டிவைடு எக்ஸ் ப்ளஸ் ஒய் கிடைக்கும். ஸோ அப்படியே என்ன கிடச்சிருச்சு அப்படின்னா யூவோட ஃபங்க்ஷன் கிடச்சிருச்சு பாருங்கள். அப்போ இங்கே இந்த டீக்கு மேலே பவரில் என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் என்னோட வேல்யூ. ஸோ என்னோட வேல்யூ 1. ஸோ இந்த ஃபார்மேட்டில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு டோ யூ டிவைடட் டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ யூ டிவைடட் டோ ஒய் ஈக்குவல் டு NU. ஸோ என்னோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 1. ஓகேங்களா, ஸோ 1 இன்ட்டு யூ அப்படின்னா யூ. ஸோ இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா யூ. ஓகேங்களா, ஸோ யூங்கிறது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? XY டிவைடு எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா XY டிவைடு எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படிங்கிறது அதோட ஆன்சர். ஓகேங்களா, எப்படி த்ரூஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா? ஓகே, அடுத்து பாருங்கள். இஃப் x³ ப்ளஸ் y³ ஈக்குவல் டு 3AXY தென் ஃபைன் dy பை dx கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஈஸியஸ்ட்டாக நம்ம போடலாமா? dy பை dx கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஃபார்மேட்டில் இருந்துச்சு அப்படின்னா எப்படி போடலான்னு சொன்னேன் உங்ககிட்ட. என்ன கொடுத்துருக்காங்க? x³ ப்ளஸ் y³ ஈக்குவல் டு 3AXYன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ dy பை dx கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மைனஸ் எஃப்எக்ஸ் டிவைடு எஃப்ஐன்னு சொன்னேன் இல்லையா? இதை எக்ஸை பொறுத்து டிவைஷன் பண்ணுங்கள், அப்புறம் ஒய்யை பொறுத்து டிவைஷன் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இதை என்ன பண்ணுங்கள்? ஃபங்க்ஷனாக மாற்றுங்க. ஓகேங்களா, அப்போ என்ன கிடைக்கும்? x³ ப்ளஸ் y³ மைனஸ் 3AXY. ஓகேங்களா, இப்போ டிவைஷன் பண்ணிடலாமா? x³ பண்ணால் 3x ஸ்கொயர். ஓகேங்களா, ஒய் டிவைஷன் பண்ணால் 0 ஆயிரும். ஸோ இங்கே டிவைஷன் பண்ணோம் அப்படின்னா 3a எக்ஸை பொறுத்து டிவைஷன் பண்ணுறதுனால ஒய் கான்ஸ்டன்ட், எக்ஸை பொறுத்து எக்ஸை டிவைஷன் பண்ணும்போது 1 ஆகிடும். ஓகேங்களா, அடுத்து ஒய்யை பொறுத்து டிவைஷன் பண்ணுங்கள், இதே ஃபார்மேட்டு. அப்போ என்ன கிடைக்கும்? 3y ஸ்கொயர் மைனஸ் 3 இன்ட்டு AX வரைக்கும் கான்ஸ்டன்ட், 3AXங்கிறது கான்ஸ்டன்ட், ஒய்யை பொறுத்து ஒய்யை டிவைஷன் பண்ணால் 1. ஓகேங்களா, ஸோ 3யை காமன் எடுத்துட்டீங்க அப்படின்னா உள்ள இருக்க என்ன இருக்கும்? இங்கே ஒரு மைனஸ் ஃபார்மேட் இருக்குது பாருங்கள், அந்த மைனஸு காமன் வெளியில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ 3யை காமன் எடுத்துட்டிங்க அப்படின்னா என்ன வேல்யூ இருக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் AY டிவைட 3யை காமன் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒய் ஸ்கொயர் மைனஸ் AXன்னு இருக்கும். 3க்கு 3 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா மைனஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் AY டிவைட ஒய் ஸ்கொயர் மைனஸ் AX அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேங்களா, ஸோ ஆன்சர் என்னது அப்படின்னா C. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இஃப் யூவோட வேல்யூ 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் ஒய் பவர் 4 தென் டோ யூ பை டோ எக்ஸோட வேல்யூ 0 இருக்கும்போது எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதான் என்ன பண்ணணும்? இது ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு ஈக்குவல் டு 0ன்னு போட்டு எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணலாமா? டோன்னு இருக்கிறதுனால எக்ஸை தவிர பாக்கி இருக்கிறதெல்லாம் கான்ஸ்டன்ட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ 2 இன்ட்டு என்ன கண்டுபிடிக்கிறேன்? டோ யூ பை டோ எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் டிவைஷன் பண்ணால் 2x, ஒய் ஸ்கொயர் கான்ஸ்டன்ட் விட்டுடலாம், மைனஸ் எக்ஸ் பவர் 4 போனோம் அப்படின்னா 4x³ அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ இந்த வேல்யூ ஈக்குவல் டு 0ன்னு போடணும் இல்லையா? ஏன்னா டோ யூ பை டோ எக்ஸோட வேல்யூ 0ன்னு கொடுத்து தான் எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ண சொல்லியிருந்தாங்க. அப்போ 4x மைனஸ் 4x³ ஈக்குவல் டு 0. 4xை காமன் வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம்? எக்ஸ் ஈக்குவல் டு 0, அதுமாதிரி 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 எழுதலாம். 4 அந்த சைடு போகும்போது டிவைடில் போகும்போது 0 ஆயிரும். ஓகேங்களா, இந்த டேர்மில் என்ன கிடைக்குது? எக்ஸ் ஈக்குவல் டு 0 கிடைச்சிருக்கு. இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. ஸோ 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 அப்படிங்கிறது இதோட ஆன்சர். ஓகேங்களா, ஸோ அடுத்து பாருங்கள். இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு சி dy பை dx, இதை ஆல்ரெடி ஃபார்முலாலே பார்த்துட்டோம். ஓகேங்களா, அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இப்போ போடும்போது கூட இந்த ஃபார்மேட்டில் தான் கொடுத்துருந்தாங்க, ஃபங்க்ஷன் ஃபார்மேட்டில் கொடுத்துருந்தாங்க. கொடுத்துருக்க வேல்யூ ஃபங்க்ஷன் ஃபார்மேட்டில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா dy பை dx கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா? மைனஸ் டோ எஃப் டிவைட டோ எக்ஸ் டிவைட டோ எஃப் டிவைட டோ ஒய்ங்கிறது ஃபார்முலா. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள். டோ ஆஃப் u கமா v டிவைட டோ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இன்ட்டு டோ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் டிவைட டோ ஆஃப் u கமா v தான். இது இப்படி கேன்சல் பண்ணும்போது இதோட வேல்யூ 1 ஆகிடும். ஓகேங்களா, ஓகே.
அடுத்து சிக்ஸ்த் சம் பாருங்க. இஃப் u ஈக்குவல் டு டோன் இன்வெர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ் தென் த வேல்யூ ஆஃப் டோ ஸ்கொயர் யூ டிவைடட் டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் யூ டிவைடட் டோ ஒய் ஸ்கொயர் இஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ யூ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸை பொறுத்து 2 டைம்ஸ் டிஃபரன்ஷியல் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஒய் அந்த யூவை வந்து ஒய்யை பொறுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2 டைம்ஸ் டிஃபரன்ஷியல் பண்ணி ரெண்டையும் ஆட் பண்ணும்போது ஆன்சர் என்ன வருது அப்படின்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ யூவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டோன் இன்வெர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ டோ யூ டிவைடட் டோ எக்ஸ் 1 டைம் டிஃபரன்ஷியல் பண்ணுறேன். டோன் இன்வெர்ஸ் ஆஃப் இது எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ டோன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா டிஃபரன்ஷியல் பண்ண கிடைக்கும் 1 டிவைடட் 1 + எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எக்ஸோட வேல்யூ ஒய் பை எக்ஸ். இதை என்ன கன்சிடர் பண்ணியிருக்கேன், இப்போ எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு வேல்யூவை நான் கன்சிடர் பண்ணேன் அப்படின்னா திரும்ப டிஃபரன்ஷியல் பண்ணுவேன். ஓகேங்களா. டோன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸை டிஃபரன்ஷியல் பண்ணோம் அப்படின்னா 1 டிவைடட் 1 + எக்ஸ் ஸ்கொயர். இங்கே எக்ஸோட வேல்யூ ஒய் பை எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணதுனால இங்கே இந்த ஃபார்மேட் போட்டிருக்கேன். ஓகேங்களா. எதையும் ஒன்று கன்சிடர் பண்ணால் திரும்ப டிஃபரன்ஷியல் பண்ணணும் இல்லையா. அப்போ இது திரும்ப டிஃபரன்ஷியல் பண்ணுங்கள். எதை பொறுத்து டிஃபரன்ஷியல் பண்ண போகிறீங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எக்ஸை பொறுத்து. அப்போ இதில் ஒய் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். ஓகேங்களா. 1 பை எக்ஸ் இருக்குது. 1 பை எக்ஸ் டிவைஷன் பண்ணோம் அப்படின்னா -1 பை எக்ஸ் ஸ்கொயர். இது தெரியும். எக்ஸ் பவர் -1 ஆகும். அப்போ எக்ஸ் பவர் -2 இந்த ஃப்ரெண்டில் இந்த -1 வரதுனால இந்த -2 என்னவாகும் அப்படின்னா -1 டிவைட் எக்ஸ் ஸ்கொயர்னு சேஞ்ச் ஆகும். இது நமக்கு தெரியும். அதனால் ஸ்ட்ரைட்டாக போட்டிருக்கேன். ஓகேங்களா. ஸோ அடுத்து பாருங்கள் 1 டிவைடர் இதை எக்ஸ் ஸ்கொயர் இந்த ஸ்கொயர் உள்ளே வரும்போது ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் வரும். எக்ஸ் ஸ்கொயரை கிராஸ் பண்ணிடுறேன். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடர் எக்ஸ் ஸ்கொயர். கரெக்டாக இருக்கீங்களா. இந்த வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னா ஒய் டிவைடர் -y டிவைடர் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கும். இந்த எக்ஸ் ஸ்கொயர் எங்கே போயிடும் அப்படின்னா மேலே போயிடும். ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா -y டிவைடர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு இருக்கும். இதோட வேல்யூ டோ யூ டிவைடர் டோ எக்ஸோட வேல்யூ. ஓகேங்களா. அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம், டோ ஸ்கொயர் யூ டிவைடர் டோ எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ இங்கே ஃபைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா. அப்போ யூ பை வி மெத்தோடு போடுங்க. யூ பை வி மெத்தோடு அப்படின்னா மேலே இருக்கிறது யூ கீழே இருக்கிறது வி. யூ பை வி இருந்துச்சு அப்படின்னா வி யூ டேஷ் மைனஸ் யூ வி டேஷ் டிவைடர் வி ஸ்கொயர் அப்படிங்கிறது ஃபார்முலா. ஓகேங்களா. இதுதான் யூ, இதுதான் வி. அப்படியே டிஃபரன்ஷியல் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வி எழுத போகிறோமா. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் எதை பொறுத்து டிஃபரன்ஷியல் பண்ண போகிறோம், எக்ஸை பொறுத்து. அதே இடத்துல வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ யூ டேஷ் அப்போ யூங்கிற வேல்யூ இந்த இருக்குல்லையே அதை எக்ஸை பொறுத்து டிவைஷன் பண்ணோம் அப்படின்னா 0. ஏன் அப்படின்னா டோ வந்துருச்சு அப்படின்னாலே எதை பொறுத்து டிவைஷன் பண்ணுறோமோ அதை தவிர பாக்கி இருக்கிறதெல்லாம் கான்ஸ்டன்ட். ஸோ ஒய்யுங்கிறது கான்ஸ்டன்ட் தான். ஸோ டிவைஷன் பண்ணும்போது 0 மைனஸ் யூவோட வேல்யூ எழுதி இல்லாமல் -y. அடுத்து வி டேஷ் கீழே இருக்க வேல்யூ டிவைஷன் பண்ணுங்கள். எதை பொறுத்து, எக்ஸை பொறுத்து. அப்போது 2x. ஓகேங்களா. ஸோ இது டோட்டலாகவே 0 ஆயிரும். கீழே இருக்க வேல்யூ எப்படி இருக்கும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் எழுதி ஹோல் ஸ்கொயர் வி ஸ்கொயருங்கிறதுனால வியோட வேல்யூ ஸ்கொயர் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ இது என்னவாயிரும் அப்படின்னா 0க்கு தான் கேன்சல் ஆகிட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அப்போ 2xy டிவைடர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் எழுதி ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா. இதோட வேல்யூ டோ ஸ்கொயர் யூ டிவைடர் டோ எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம். ஓகேங்களா. இப்போ என்ன ஃபைன் பண்ண போகிறோம், டோ ஸ்கொயர் யூ டிவைடட் டோ ஒய் ஸ்கொயர். யூவை 2 டைம்ஸ் டிவைஷன் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு டோ யூ டிவைடட் டோ எக்ஸ் கண்டுபிடிக்கிறேன். டோ ஒய் கண்டுபிடிக்கிறேன். ஓகேங்களா. இதை ஒய்யை பொறுத்து டிவைஷன் பண்ணுறேன். ஸோ அப்போ இதை ஒய்ன்னு கன்சிடர் பண்ணிப்பேன். அப்போ டோன் இன்வெர்ஸ் ஆஃப் ஒய்யை டிவைஷன் பண்ணால் 1 டிவைடட் 1 + ஒய் ஸ்கொயர். ஒய்யோட வேல்யூ ஒய் பை எக்ஸ். ஸோ ஒய் பை எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா. ஸோ ஒய்யை பொறுத்து டிவைஷன் பண்ணுறேன். இதை ஒய்ன்னு கன்சிடர் பண்ணிட்டேன் இல்லையா. அப்போ திரும்ப என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அதை ஒரு டிவைஷன் பண்ணுவேன். ஓகேங்களா. அப்போது ஒய்யை பொறுத்து ஒய்யை டிவைஷன் பண்ணால் 1, எக்ஸுங்கிறது கான்ஸ்டன்ட் அப்படி சொல்லலாம். இல்லைனா 1 பை எக்ஸுங்கிறது கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு ஒய்யை பொறுத்து ஒய்யை டிவைஷன் பண்ணால் 1. ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாங்களா. 1 டிவைடர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடர் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 1 பை எக்ஸ்னு இருக்கும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மேலே போயிட்டு ஒரு எக்ஸ் மட்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன இருக்கும், எக்ஸ் டிவைடர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு இருக்கும். இதோட வேல்யூ டோ யூ டிவைடர் டோ ஒய்யோட வேல்யூ. திரும்ப என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒய்யை பொறுத்து இன்னொரு டைம் டிஃபரன்ஷியல் பண்ண போகிறேன். அதாவது டோ ஸ்கொயர் யூ டிவைடர் டோ ஒய் ஸ்கொயர் கண்டுபிடிக்க போகிறேன். ஒய்யை பொறுத்து திரும்ப இது டிஃபரன்ஷியல் பண்ண போகிறேன். மேலே இருக்கிறது யூ, கீழே இருக்கிறது வி. ஸோ சேம் ஃபார்முலா தான். ஓகேங்களா. ஸோ வியோட வேல்யூ ஃபஸ்ட் எழுதிடலாமா, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். எதை பொறுத்து டிவைஷன் பண்ண போகிறேன், ஒய்யை பொறுத்து. ஸோ எக்ஸை டிவைஷன் பண்ண என்னவாயிரும் 0. கரெக்டாக இருக்கீங்களா. அடுத்து மைனஸ் யூவோட வேல்யூ எழுதிடலாமா, எக்ஸ். ஓகேங்களா. வியோட வேல்யூ என்ன பண்ண போகிறேன், டிஃபரன்ஷியல் பண்ண போகிறேன். எதை பொறுத்து, ஒய்யை பொறுத்து. ஸோ 2y டிவைடர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் எழுதி ஹோல் ஸ்கொயர். ஏன்னா வி ஸ்கொயர் வரும் கீழே. ஓகேங்களா. ஸோ இது 0 ஆயிரும். ஸோ அப்போ இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா -2xy டிவைடர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் எழுதி ஹோல் ஸ்கொயர். இப்போ டோ ஸ்கொயர் இதே சேம் வேல்யூ தான் இங்கேயும் கிடச்சிருக்கு பாருங்க. இதோட வேல்யூ எப்படி இருக்குது, சேம் வேல்யூவாக இருக்குது. இங்கே ப்ளஸில் இருக்குது, இங்கே மைனஸில் இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா கேன்சல் ஆகிட்டு 0. ஸோ இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா 0. அடுத்த 7th சம் பாருங்கள். இஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு யூ, ஒய் ஈக்குவல் டு யூவி அப்படின்னு கொடுத்துட்டு வாட் இஸ் டோ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் டிவைடட் டோ ஆஃப் யூ கமா வின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது எப்படி போடலான்னு பாருங்கள். இது வந்து ஒரு சாக்கோபியன் அப்படிங்கிற ஒரு மெத்தட். ஓகேங்களா. ஸோ எழுதிட்டேன், அதனால் போட்டுடலாம். ஓகேங்களா. ஸோ இப்படி கேட்டாலும் நீங்கள் போடணும் அப்படிங்கிறதுக்காக போட்டிருக்கேன். டிஃபரன்ஷியல் மெத்தடில் இது ஒரு மெத்தட். ஸோ டோ யூ டிவைடட் டோ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் டிவைடட் டோ ஆஃப் யூ கமா வி அப்படின்னா இதை டிட்டர்மைனுக்குள்ள எப்படி எழுதலாம் அப்படின்னா டோ எக்ஸ் வச்சு யூ. ஓகேங்களா. ஸோ டோ எக்ஸ் டிவைடட் டோ யூ, டோ எக்ஸ் டிவைடட் டோ வி. அதே மாதிரி அடுத்து ஒய்
டோ ஒய் டிவைடட் டோ யூ டோ ஒய் டிவைடட் டோ வி அப்படிங்கிறது ஃபார்மேட். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸை வந்து யூவை பொறுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா யூ வியை பொறுத்து மேலே இருக்கிறத வச்சு கீழே இருக்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது அப்படியே ஃபார்மேட்டு அப்படியே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆன்சர் போட போகிறோம். ஓகேங்களா? போட்டுறாங்களா? ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா இதில் எக்ஸ் ஒய்யோட வேல்யூ மட்டும் ஃபைன் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன இருக்குது அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு யூன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு யூ மைனஸ் ஒய்னு வரும். ஸோ ஒய்யோட வேல்யூவை கொடுத்துருங்க. ஏன்னா யூவை பொறுத்து வியை பொறுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒய்க்கு வர வேல்யூ கொடுத்துருங்க யூவி அப்படின்னு. ஓகேங்களா? அது ஒய்யோட வேல்யூ ஸ்ட்ரெயிட்டாகவே கொடுத்துருக்காங்க யூவியில் தான் இருக்குது. ஓகேங்களா? அப்படியே ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாமா? ஸோ டோ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் டிவைடட் டோ ஆஃப் யூ கமா வி அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸ் என்ன பண்ணுங்க அப்படின்னா யூவை பொறுத்து டிவைஷன் பண்ணுங்கள். ஸோ அப்போ என்ன கிடைக்கும் 1 மைனஸ் வி. ஓகேங்களா? யூ பொறுத்து யூ டிவைஷன் பண்ணால் 1, விங்கிறது கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுட்டு யூ டிவைஷன் பண்ணிங்க அப்படின்னா 1 கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து எக்ஸை வியை பொறுத்து டிவைஷன் பண்ணுங்கள். எக்ஸுங்கிறத வியை பொறுத்து டிவைஷன் பண்ணிங்க அப்படின்னா யூவை டிவைஷன் பண்ணால் 0 ஆயிரும். அடுத்து மைனஸ் யூங்கிறத அப்படியே வச்சுக்கோங்க. வியை பொறுத்து வியை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா 1. ஓகேங்களா? நல்லா கேர்ஃபுல்லாக டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். அடுத்து ஒய்யே இந்த ஒய்யோட வேல்யூ அதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா யூவை பொறுத்து டிவைஷன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அப்போ விங்கிறது கான்ஸ்டன்ட், யூவை பொறுத்து யூ டிவைஷன் பண்ணால் 1. ஓகேங்களா? அடுத்து ஒய்ங்கிறத வியை பொறுத்து டிவைஷன் பண்ண போகிறோம். அப்போ யூ அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட், வியை பொறுத்து வியை டிவைஷன் பண்ணால் 1. ஓகேங்களா? ஓகே, இப்போ டிட்டர்மைன்னா நமக்கு தெரியும். இது ரெண்டே கிராஸ் பண்ணுவோம், ஒரு மைனஸ் போட்டு இது ரெண்டே கிராஸ் பண்ணுவோம். ஸோ 1 மைனஸ் வி இன்ட்டு யூ மைனஸ் ஆல்ரெடி ஒரு மைனஸ் போடுவோம், இங்கே ஒரு மைனஸ் இருக்குது பாருங்கள். ஸோ ப்ளஸ் யூவி. ஓகேங்களா? ஸோ யூ உள்ளே போகும்போது யூ மைனஸ் யூவி ப்ளஸ் யூவி அப்படின்னு கிடைக்கும். ப்ளஸுக்கு மைனஸ் கேன்சல் ஆகிட்டு இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா யூ. ஓகேங்களா? வீடியோ தெரிஞ்சுங்களா? ஓகேங்களா? ஓகே, இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா யூ. 8th கொஸ்டின் பாருங்கள். இப்போ யூவோட வேல்யூ எக்ஸ் கமா ஒய்யில் கொடுத்துட்டு எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஒய்யோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதை பார்க்கும்போதே நமக்கு தெரியுது டோட்டல் டெரிவேட்டிவ் மெத்தட்னு. ஓகேங்களா? ஸோ அப்போ இதை எப்படி டிவைஷன் பண்ணுவோம்? டோ யூ டிவைடட் டோ ஆர். டோ யூவோட வேல்யூவை உள்ள இருக்க ஆரை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ எக்ஸும் ஒய்யும் வச்சு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபார்மேட் பண்ணி ஆன்சர் அடிக்கணும். இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா ஏ. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், அடுத்த நைன்ஸை பாருங்கள். இப்போ யூவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, அது எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது டோட்டல் இது வந்து டோட்டல் டெரிவேட்டிவ் மெத்தடில் நீங்கள் சப்ளை பண்ணி போடலாம், இல்லை அப்படின்னா டேரெக்டாகவும் போடலாம். ஸோ நான் டேரக்ட் மெத்தடில் போடுறேன், நீங்கள் டோட்டல் டெரிவேட்டிவ் மெத்தட் போட்டு ஆன்சர் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ யூவோட வேல்யூவில் எக்ஸும் ஒய்யோட வேல்யூ கொண்டு இதில் அப்ளை பண்ணுறேன். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ போட்டிங்கன்னா ஏ டி ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் அப்படிங்கிறப்போ 4a ஸ்கொயர் டி ஸ்கொயர்னு கிடச்சிரும். அடுத்து எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸோட வேல்யூ ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா ஏ ஸ்கொயர் டி பவர் 4, ஒய்யோட வேல்யூ 2at இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஃபார்முலா என்ன கிடைக்குது அப்படின்னா 4 வந்து a கியூப் டி பவர் 4னு இருக்குது, அங்கே வந்து 2a கியூப் டி பவர் 5னு இருக்குது. ஓகேங்களா? இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? எதை பொறுத்து டியூ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டீயை பொறுத்து டிவைஷன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதை டீயை பொறுத்து டிவைஷன் பண்ணுறதுனால 4a கியூப்ங்கிறது கான்ஸ்டன்ட், இதை டிவைஷன் பண்ணிங்க அப்படின்னா 4t கியூப் அப்படின்னு கிடைக்கும். ஸோ 2 இதில் a கியூப்ங்கிறது கான்ஸ்டன்ட், டி பவர் 5 டிஃபரன்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா 5t பவர் 4 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ காமன் என்ன எடுக்கலாம் அப்படின்னா இங்கே 2 இருக்குது. ஸோ 2 காமனாக எடுக்கலாம், a கியூபை காமனாக எடுக்கலாம். டி பவரில் மேக்ஸிமம் டி கியூபு தான் இருக்குது. ஸோ டி கியூபை காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா அப்போ இதில் பேலன்ஸ் என்ன இருக்கும்? ஒரு 2 மட்டும் தான் எடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ 8 இருக்கும். ஓகேங்களா? 2 எடுத்துட்டோம், இந்த a கியூப் டி கியூப் எடுத்துட்டோம். சரியா? அப்போ 8 மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கும். இதில் வந்து 2 இருக்கும், ஸோ 5 இருக்கும், ஸோ 5t இருக்கும். ஸோ இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா 2a கியூப் டி கியூப் 5 + 5 8 + 5t அப்படிங்கிறது ஒரு ஆன்சர். ஓகேங்களா? அப்போ இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா tu டிவைடட் dt = 2a கியூப் டி கியூப் 8 + 5t அப்படிங்கிறது ஒரு ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், இந்த டோட்டல் டெரிவேட்டிவ் ஆஃப் இதுக்கும் டோட்டல் டெரிவேட்டிவ் என்று சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இதை அப்ளை பண்ணி உங்களுக்கு இந்த ஆன்சர் வருதா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். ஆன்சர் வரல அப்படின்னா 10th 1 கொஸ்டின் போடுங்க, நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இதோட ஆன்சரை. ஓகேங்களா? அடுத்து யூவோட வேல்யூ x² + y² + z² கொடுத்துட்டு எக்ஸ் ஒய் இசட் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தனித்தனியாக செப்பரேட் வேல்யூவாக கொடுத்துட்டு இந்த வேல்யூ ஆன்சர் கொண்டு சொல்லியிருக்காங்க. இதே மாடலில் நம்ம ஆல்ரெடி ஒரு சம் போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த மாடல் சம்லேயே இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு மெத்தடில் போட்டிங்க அப்படின்னால ஆன்சர் கிடைக்கும். இப்போ நான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு மெத்தட் மட்டும் போட்டு காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ எக்ஸ் ஒய்க்கு பதிலாக மட்டும் வேல்யூ போட்டுருங்க. இது x² அப்படின்னா e⁻2t, அடுத்து y², அப்போ இந்த வேல்யூ கொடுங்க. ஓகேங்களா? இது கொடுத்தீங்க அப்படின்னா e⁻2t sin t வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா sin² ப்ளஸ் இந்த வேல்யூ போட்டிங்க அப்படின்னா e⁻2t cos²t. ஓகேங்களா? அப்போ e⁻2t அப்படியே இருக்கட்டும். இதுலேருந்து e⁻2t காமனாக எடுத்துட்டிங்க அப்படின்னா sin² + cos² வேல்யூ 1 ஆயிரும். ஸோ அப்போ இதை ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 2e⁻2t அப்படின்னு கிடைக்கும் யூவோட வேல்யூ. அப்போ டோ யூ பை டோ டியோட வேல்யூ வேணும் அப்படின்னா டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 4e⁻2t அப்படின்னு கிடைக்கும். இதோட ஆன்சர் பி.
ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இஃப் யூவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க x² + y²ன்னு, எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஒய்யோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, tu டிவைடட் டிடியோட வேல்யூ. ஸோ இதுவும் டோட்டல் டெரிவேட்டிவ் மெத்தட் தான். ஸோ அந்த மெத்தட்லையும் போடலாம், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு மெத்தட்லையும் போடலாம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ நான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு மெத்தட்லேயே உங்களுக்கு ஆன்சர் போட்டு காமிக்கிறேன். ஓகேங்களா. நீங்கள் டோட்டல் டெரிவேட்டிவ் போட்டு செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ போடலாமா. இதோட வேல்யூ யூவோட வேல்யூ x² + y² அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் x ஒய்க்கு பதிலாக வேல்யூஸ் போட்டுக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ யூவோட வேல்யூ t⁻⁶ ஆயிரும், y². அப்போ இந்த வேல்யூ ஸ்கொயர் பண்ணுவோம் இல்லையா. ஸோ a + b தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா a² + b² + 2ab அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ 2 × ab அப்படிங்கிறப்ப 2t² கிடச்சிரும். இப்போ du டிவைடட் dt கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இதை டீயை பொறுத்து டிவைஷன் பண்ணிங்க அப்படின்னா 6t⁻5 + 1ங்கிறது நம்பர் கான்ஸ்டன்ட் டிவைஷன் பண்ணும்போது 0 ஆயிரும். ஸோ 4t³ + 4t அப்படிங்கிறது ஒரு ஆன்சர் A. ஓகேங்களா. ஓகே. அடுத்து 13 பாருங்கள். இசடோட வேல்யூ கொடுத்துட்டு எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. எக்ஸோட வேல்யூ ஃபங்க்ஷன் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இதுக்கு போன வீடியோ போடும்போது இந்த மாதிரி சம் கேட்டாங்க அப்படின்னா எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் இது என்ன பண்ணணும் அப்படின்னா சால்வ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ மாடல் 3ன்னு சொல்லி இதை சொல்லியிருப்பேன். ஓகேங்களா. ஸோ அந்த மாடல் தான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை சால்வ் பண்ண போகிறேன். ஓகேங்களா. சால்வ் பண்ணிடலாமா. கவனிங்க. இசடோட வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா f(x, y)ன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸோட வேல்யூ u + vன்னு கொடுத்துருக்காங்க. ஒய்யோட வேல்யூ uv அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு z டிவைடட் u கண்டுபிடிக்கிறேன். zங்கிற ஃபங்க்ஷன் xyயில் இருக்கிறதுனா எப்படி எழுதுவீங்க. ஃபங்க்ஷன் எப்படி ஃபார்மேட் பண்ணலாம். z அப்போது z டிவைடட் x டாட் dz டிவைடட் du. ஓகேங்களா. ப்ளஸ் அதாவது இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் இந்த ஃபார்மேட் கிடைக்கிற மாதிரி ஃபார்மேட் பண்ணணும். அடுத்து y வச்சு எழுதுங்க. z டிவைடட் y டாட் dz dy டிவைடட் du. ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் இந்த ஃபார்மேட் வர மாதிரி ஃபார்மேட் பண்ணியாச்சு. ஸோ u இருக்கட்டும். இசட்டை எக்ஸை பொறுத்து இசட்டோட வேல்யூவே கொடுக்கல. ஸோ அது ஃபங்க்ஷனுங்கிறதுனால அப்படியே தான் இருக்கும். அப்போ எக்ஸை மட்டும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ யூவை பொறுத்து டிவைஷன் பண்ணுங்கள். ஸோ யூவை பொறுத்து டிவைஷன் பண்ணால் கிடைக்கும் 1. அடுத்து z டிவைடட் y அப்படியே இருக்கட்டும். ஏன்னா zங்கிற ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியல் பண்ண முடியாது. ஒய்யை மட்டும் டிவைஷன் பண்ணுங்கள். எதை பொறுத்து யூவை பொறுத்து. ஸோ அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா v கிடைக்கும். ஓகேங்களா. அது அப்படியே இருக்கட்டும். அடுத்து என்ன பண்ண போகிறோம் இல்லைன்னா உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுங்கள். u z டிவைடட் x ப்ளஸ் u z டிவைடட் y இன்ட்டு vன்னு இருக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி v இன்ட்டு z டிவைடட் v கண்டுபிடிங்க. ஓகேங்களா. அதோடைய v அப்படியே இருக்கட்டும். z டிவைடட் v யூஸ் பண்ணி எழுதுங்க. அவ்வளோதான். x டாட் dx டிவைடட் dv ப்ளஸ் z டிவைடட் y டாட் dy டிவைடட் dv. வியை பொறுத்து டிவைஷன் பண்ண போகிறோம். அவ்வளோதான். அது v அப்படியே இருக்கட்டும். இந்த ஃபார்மேட்டில் இது அப்படியே தான் இருக்கும். ஸோ இதை டிஃபரன்ஷியல் பண்ணால் எக்ஸை வியை பொறுத்து டிஃபரன்ஷியல் பண்ணால் 1. ஓகேங்களா. அடுத்து z டிவைடட் y அப்படியே இருக்கட்டும். இசட்டுங்கிறது ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியல் பண்ண முடியாது. அடுத்து ஒய்யை வந்து வியை பொறுத்து டிஃபரன்ஷியல் பண்ணிங்கன்னா ஒரு u கிடைக்கும். கரெக்டுங்களா. அவ்வளோதான். ஸோ அப்போ இது ரெண்டையும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது ரெண்டையும் ப்ளஸ் தானே பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ இது ரெண்டையும் ஸ்ட்ரைட்டாகவே ப்ளஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ அப்போ இது ரெண்டையும் ஸ்ட்ரைட்டாக ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும். இதில் பாருங்கள். இங்கே என்ன இருக்குது. இங்கே இதே வேல்யூ இங்கே இருக்கும். அதாவது z/x நான் காமனாக எடுத்துட்டேன் அப்படின்னா u + vன்னு இருக்கும். கரெக்டுங்களா. இங்கேயும் z/x இருக்குது, இங்கேயும் z/x இருக்குது. ஸோ அதை காமனாக எடுத்துட்டேன். அதிலே அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனை பாருங்கள். இந்த ஃபங்க்ஷனில் v உள்ளே வரும்போது இங்கே v ஆகிருக்கும். ஓகேங்களா. இதில் z டிவைடட் y காமனாக எடுக்கும்போது ஒரு uv இருக்குது இதில். அதே மாதிரி இங்கேயும் z/y காமனாக எடுத்துட்டேன் அப்படின்னா இந்த v உள்ளே வரும்போது இங்கே v இருக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போ vu. ஓகேங்களா. அப்போ என்ன கிடைக்கும். z டிவைடட் x u + v அப்படிங்கிறது எக்ஸோட வேல்யூ. ஸோ அதை எக்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. அதே மாதிரி uv அப்படின்னா 2uvன்னு கிடைக்கும். uvங்கிறது ஒய்யோட வேல்யூ. அப்போ 2y. அப்போ 2y z டிவைடட் y. ஓகேங்களா. இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா C. ஓகேங்களா. அடுத்து 14 பாருங்கள். இஃப் யூவோட வேல்யூ f(x - y, y - z, z - xன்னு கொடுத்துட்டு ∂u/∂x, ∂u/∂y, ∂u/∂z ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சம் நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கோம். இதோட ஆன்சர் 0 அப்படின்னு. ஸோ அதோட ஆன்சரை 0 அப்படிங்கிறது நமக்கு தெரியுங்கிறதுனால ஸ்ட்ரைட்டாக இந்த கொஷின் தான். ஓகேங்களா. இந்த கொஷின் நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணி வச்சிருக்கிறதுனால இதோட ஆன்சர் 0. ஸோ இதோட ஆன்சர் 0ன்னு அடிச்சாச்சு. ஓகேங்களா. ஸோ அடுத்து பாருங்கள். இஃப் யூவோட வேல்யூ x² y3, எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ செப்பரேட்டாக கொடுத்துட்டு tu டிவைடட் ttயோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ இது டோட்டல் டெரிவேட்டிவ் மெத்தட்லையும் போடலாம், நீங்கள் நார்மல் மெத்தட்லையும் போடலாம். ஓகேங்களா. இதுக்கு நான் வந்து டோட்டல் டெரிவேட்டிவ் மெத்தட் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இங்கே கியூபிக் இருக்கிறதுனால இது ரூட் இருக்கிறதுனால தொண்டு தொடரும். அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா நார்மல் டோட்டல் டெரிவேட்டிவ் மெத்தடை யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ டோட்டல் டெரிவேட்டிவ் மெத்தட் du/dt கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா அப்படின்னா u டிவைடட் x டாட் dx டிவைடட் dt ப்ளஸ் u டிவைடட் y டாட் dy டிவைடட்
டிடிங்கிறது ஃபார்முலா ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு யூ எக்ஸை பொறுத்து டிவைஷன் பண்ணிடலாம். ஸோ எக்ஸை பொறுத்து டிவைஷன் பண்ணிங்க அப்படின்னா 2x y cube தெரியுதுங்களா ஓகேங்களா. ஸோ போட்டால் என்ன கிடைக்கும் அப்படின்னா 2x y cube ஓகேங்களா. அடுத்து எக்ஸ் என்ன பண்ணுங்க அப்படின்னா டீயை பொறுத்து டிவைஷன் பண்ணுங்கள். ஸோ என்ன கிடைக்கும் எக்ஸை டீயை பொறுத்து டிவைஷன் பண்ணால் இது 0 ஆயிரும். இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா 1/2 t பவர் -1/2 பவரில் 1/2ன்னு இருக்கும். அப்போ 1/2 -1 போடும்போது -1/2 கிடைக்கும் ஓகேங்களா. அடுத்து ப்ளஸ் ∂u/∂y u என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒய்யை பொறுத்து டிவைஷன் பண்ணுங்கள். அப்போ x² 3y² ஓகேங்களா. அடுத்து என்ன கிடைக்கும் அடுத்து வந்து ஒய்யை என்ன பண்ணுங்கள் அப்படின்னா டீயை பொறுத்து டிவைஷன் பண்ணுங்கள். ஒய்யை டீயை பொறுத்து டிவைஷன் பண்ணிங்க அப்படின்னா 1 டிவைஷன் போது 0 ஆயிரும். இங்கே மைனஸ் t பவர் 1/2 ஸோ 1/2 t பவர் 1/2ல் 1 மைனஸ் பண்ணும்போது -1/2 கிடைக்கும் ஓகேங்களா. இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டோம். இப்போ எக்ஸ்ஒயோட வேல்யூஸ் மட்டும் கொடுத்துருங்க ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன கிடைக்கும் என்ன காமனாக எடுக்கலாம் அப்படின்னா எதுவுமே காமனாக இல்லை போல இருக்குது. சரி ஓகே போடலாங்களா. இன்ட்டு இல்லை இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா இன்ட்டு இந்த இடத்துல ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் 2 எக்ஸோட வேல்யூக்கு பதில் என்ன போடுறேன் அப்படின்னா 1 + √t போடுறேன். ஒய்க்கு இதெல்லாம் கியூபிக் ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன இதெல்லாம் 1 - √2 ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் 1/2 இருக்குது 1/2 t பவர் 1/2 அப்படின்னா கீழே வந்துடும். ஸோ 1/√t இருக்குது ப்ளஸ் இந்த இடத்துல வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னா 3 எக்ஸோட வேல்யூக்கு பதிலாக வேல்யூ கொடுங்க 1 + √t ஒய்க்கு பதிலாக 1 - √t தி ஹோல் ஸ்கொயர் இங்கேயும் ஸ்கொயர். அடுத்து இந்த 1/2 கீழே வந்துடும். ஸோ 2 இருக்கட்டும். இந்த மைனஸ் இங்கே வரும்போது இந்த ப்ளஸ் என்ன ஆயிரும் அப்படின்னா மைனஸ் ஆயிரும் √t ஓகேங்களா. ஸோ 2√t காமனாக வச்சிட்டிங்க அப்படின்னா இதுலேருந்து ஒரு 1 - √t மட்டும் காமன் எடுத்துறேன் ஓகேங்களா. குறிச்சிட்டேன் அப்படின்னா 2 × 1 - t ஆயிரும் ஓகேங்களா. ஸோ இதில் ஸ்கொயர் ஃபார்மேட் ஒன்று இருக்கும் 1 - √t தி ஹோல் ஸ்கொயர். இதில் கியூபிக் இருக்கு இல்லையா கியூபிக்லேருந்து ஒரு டேர்ம் எடுத்துட்டேன் அப்படின்னா 1 - √t எடுத்து இங்கே 1 + √t 1 - √tங்கிற ஃபார்மேட்டில் a² - b² ஃபார்மேட் எழுதியிருக்கீங்க ஓகேங்களா. ஸோ இந்த வேல்யூ காமன் எடுத்துகிட்டு இல்லையா ப்ளஸ் இங்கே என்ன வேல்யூ இருக்கும் 3 ஸோ -3 இங்கே வேல்யூ ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள் சைன் மட்டும் அப்போ a + b × a - b அப்படின்னா a² - b². அப்போ 1 - t தி ஹோல் ஸ்கொயர் ஓகேங்களா. ஸோ இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா ஏ ஓகே. அடுத்து 16th சம் பாருங்கள் யூவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்மேட்டை பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா ஆய்லர்ஸ் தியரம் தெரியுது. ஆய்லர்ஸ் தியரத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா z டேர்ம் வரைக்கும் ஓகேங்களா. ஸோ எப்படி செக் பண்ணணும் எக்ஸ் இருக்கிறத tx ஒய்க்கு பதிலாக dy அப்படின்னு அப்ளை பண்ணுங்கள் இசட்டுக்கு பதிலாக tz அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்ளை பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடைக்கும் ஓகேங்களா. அப்போ இங்கே என்ன போடுவீங்க tx dyன்னு போடுவீங்க. இங்கேயும் tz dy dz போடுவீங்க. இங்கே tz txன்னு போடுவீங்க ஓகேங்களா. அப்போ இல்லை t² கிடைக்கும். இங்கேயும் t² கிடைக்கும். இதுலேயும் ஒரு t² கிடைக்கும் ஓகேங்களா. நான் சொல்கிறது புரியுதுங்களா. எக்ஸுக்கு பதிலாக என்ன போடுவீங்க tx tyன்னு போடுவீங்க ப்ளஸ் dy dzன்னு போடுவீங்க. இதில் tz txன்னு போடுவீங்க டிவைடர் t² x² ப்ளஸ் t² y² ப்ளஸ் t² z² வரும். என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா xy இருக்கிறதுல xyz இருக்கிறதுல tx dy dzன்னு போட்டு என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. ஏன்னா அதான் ஆய்லர்ஸ் தியரம். ஆய்லர்ஸ் தியரம் என்னது x × ∂u / x ப்ளஸ் y × ∂u / y ப்ளஸ் z × ∂u / z அப்படின்னா nfங்கிறது ஃபார்முலா. என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்மேட் தான் இது ஓகேங்களா. xyzக்கு பதிலாக tx dy tzன்னு அப்ளை பண்ணணும் ஓகேங்களா. இதுலேயும் t² இருக்குது காமனாக எடுத்துறேன். எல்லாத்துலேயுமே t² இருக்கிறதுனால இங்கேயும் கீழே t² காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ளே இருக்க என்ன இருக்கும் xy ப்ளஸ் yz ப்ளஸ் zx டிவைடர் x² ப்ளஸ் y² ப்ளஸ் z²ன்னு இருக்கும் ஓகேங்களா. ஸோ t² கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்றுமே இருக்காது. அப்போ 1 இருக்குன்னு அர்த்தம். 1ங்கிறத t0ன்னு எழுதலாம். அப்போ இந்த டீக்கு மேலே பவரில் என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் என்னோட வேல்யூ. ஸோ அப்போ என்னோட வேல்யூ என்னது அப்படின்னா 0 ஓகேங்களா. ஸோ ஃபார்மேட் படி nfன்னு வரும் ஓகேங்களா. அப்போது இங்கே என்னோட வேல்யூ 0 இருக்கிறதுனால டோட்டலாகவே என்னவாயிரும் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் 0 ஆயிரும் ஓகேங்களா. ஸோ அடுத்து 17th பாருங்கள் இஃப் u = sin inverse of x³ + y³ + z³ டிவைடர் ax + bay + czன்னு இருக்குது ஓகேங்களா. ஸோ இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஆய்லர்ஸ் தியரம் தெரியுது ஓகேங்களா. ஸோ ஆய்லர்ஸ் தியரத்தில் என்ன வரும் அப்படின்னா ஃபார்முலா தெரியும் இல்லையா. ஸோ ஃபார்முலா இங்கே இன்வர்ஸ் வரதுனால கொஞ்சம் சேஞ்சஸ் ஓகேங்களா. காஸ் ஆஃப்ன்றதுனா ஓகே. இங்கே இன்வர்ஸ் இருக்கிறதால இந்த ஃபார்மேட் என்ன பண்ண முடியாது அப்படின்னா அப்படியே சால்வ் பண்ண முடியாது. ஸோ sin u இந்த சைடு கொண்டு வந்துட்டு இது என்ன பண்ணுங்க அப்படின்னா sin uன்னு கொடுத்துருங்க ஓகேங்களா. sin u = x³ + y³ + z³ டிவைடர் ax + by + czன்னு ஆயிரும் ஓகேங்களா. இப்போ இதை fன்னு எடுத்துக்கோங்க ஓகேங்களா. நமக்கு ஆய்லர்ஸ் தியரம் என்ன தெரியும் x × ∂f / ∂x ப்ளஸ் y × ∂f / ∂y
ப்ளஸ் இசட் இன்ட்டு டோ எஃப் டிவைடட் டோ இசட் ஈக்குவல் டு என்ன தெரியும் அப்படின்னா என்எஃப்னு தெரியும். ஓகேங்களா, ஆனால் இங்கே சைன் எஃபோட வேல்யூ என்னது அப்படின்னா சைன் யூ. ஓகேங்களா, இந்த கொஷினில் அப்படியே என்ன பண்ணுவீங்க அப்படின்னா எஃப்னு எடுத்துக்கிட்டு சால்வ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த கொஷின் சைன் இன்வர்ஸ்ன்றதுனால இங்கே எஃபோட வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னா சைன் யூன்னு வரும். அப்போ எஃப் இருக்கிறதுல சைன் யூ அப்ளை பண்ணணும். எப்போ என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கு வாங்க, என்னோட வேல்யூ ஸ்ட்ரைட்டாகவே கண்டுபிடிச்சிடுவீங்க இல்லையா. என்னோட வேல்யூ எக்ஸ் இருக்கிறதுலாம் டிஎக்ஸ் போடும்போது இங்கே டி கியூப் எக்ஸ் கியூப், இங்கே டி கியூப் ஒய் கியூப், இங்கே டி கியூப் இசட் கியூப் கிடைக்கும். அதே மாதிரி இங்கே ஒரு டி கிடைக்கும். இங்கே இதுலேருந்து டி கியூப் காமன் எடுப்போம், இதுலேருந்து ஒரு டிஏ காமன் எடுப்போம். ஸோ அடிச்சு கொடுக்கும்போது டி ஸ்கொயர். இது நமக்கு போட்டு பழக்கமாயிடுச்சுன்னா சும்மா சொல்லிட்டேன். இப்போ என்னோட வேல்யூ எழுது அப்படின்னா 2. அப்போ என்னோட வேல்யூ 2னு ஃபைன் பண்ணிட்டோம். ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த ஃபார்மேட் அப்ளை பண்ணுங்கள். எக்ஸ் இன்ட்டு டோ எஃப் டிவைடட் டோ எக்ஸ். அப்போ டோ இன்ட்டு எஃபோட வேல்யூ சைன் யூ அப்ளை பண்ணிடுங்க. ஓகேங்களா, டிவைடட் டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ எஃபோட வேல்யூ சைன் யூ அப்ளை பண்ணிடுங்க, மறந்துடாமல் டோ ஒய். அடுத்து இசட் இன்ட்டு டோ சைன் யூ டிவைடட் டோ இசட் ஈக்குவல் டு என்னோட வேல்யூ 2, எஃபோட வேல்யூ சைன் யூ. ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா சைன் யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஆனால் எதை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும், எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அங்கே என்ன இருக்குது அப்படின்னா யூ இருக்குது. அப்போ எக்ஸ் இன்ட்டு சைன் யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் யூ. ஓகேங்களா, ஆனால் நான் எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இங்கே யூவை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணதுனால டோ யூ பை டோ எக்ஸ் போகிறோம். இது ஒரு கண்டினியூ ஃபங்க்ஷன். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி ஒய் இருக்கட்டும், சைன் யூ டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் யூ. ஏன்னா யூவை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இங்கே ஒய்யை பொறுத்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணதுனால டோ யூ டிவைடட் டோ ஒய். ஓகேங்களா, அதே மாதிரி இங்கே இசட் இருக்கட்டும், சைன் யூ டிவைஷன் பண்ணால் காஸ் யூ. ஓகேங்களா, இசட்டை பொறுத்து டிவைஷன் பண்ணதுக்கு பதிலாக யூவை பொறுத்து டிவைஷன் பண்ணதுனால டோ யூ டிவைடட் டோ இசட் ஈக்குவல் டு இந்த சைடு என்ன இருந்துச்சு அப்படின்னா 2 சைன் யூ இருந்துச்சு. அப்போது இதில் காஸ் யூ இருந்துச்சுன்னா காஸ் யூ காமனாக எடுத்துகிட்டு இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா டிவைடில் வந்துடும். அப்போ சைன் யூ பை காஸ் யூ கிடைக்கும் அப்படின்னா டேர்ன் யூ. அப்போ 2 டேர்ன் யூ அப்படிங்கிறது இதோட ஆன்சர். ஓகேங்களா, ஸோ அடுத்த சம் பாருங்கள், 18th சம். இஃப் x square plus y square equal to 5 then dy by dx ஓட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாகவே டிஃபரன்ஷியேட் பண்ணி போட்டுறோம் இல்லையா. ஸோ dy by dx கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, dy by dx equal to fx divided fy minus ஆஃப். இதை முதல்ல ஃபங்க்ஷனாக மாற்றுங்க. x square plus y square minus 5. அப்போது இது எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். இது எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x divided இது 2y. இங்கே மைனஸ் 1 இருக்குது. ஸோ 2 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா x by y அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேங்களா, வாட் இஸ் தி டெரிவேட்டிவ் ஆஃப் y ப்ளஸ் எக்ஸ் இ பவர் எக்ஸ் ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகேங்களா, அப்படியே டிவைஷன் பண்ணிடுவோமா. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம், டிஒய் பை டிஎக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் வேணும் அப்படின்னா என்ன ஃபார்முலா, மைனஸ் எஃப்எக்ஸ் டிவைட எஃப்ஒய்ங்கிறது ஃபார்முலா. இதோட டெரிவேட்டிவ்ஸை பொறுத்து டிவைஷன் பண்ணுங்கள். ஸோ எக்ஸை பொறுத்து டிவைஷன் பண்ணால் இது என்னவாயிரும், 0 ஆயிரும். ஸோ இதை எக்ஸை பொறுத்து டிவைஷன் பண்ணிங்க அப்படின்னா இ பவர் எம்எக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்ன எழுதுவீங்க, எம் இ பவர் எம்எக்ஸ். ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸை பொறுத்து டிவைஷன் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுனால இந்த ஃபார்மேட்டில் ஓகேங்களா ஒய்ங்கிறது கான்ஸ்டன்ட். அப்போ ஒய் தான் முன்னாடி வரும். ஓகேங்களா, அப்போ என்ன கிடைக்கும், ஒய் இ பவர் எக்ஸ் ஒய். ஓகேங்களா, டிவைஷன் பண்ணிட்டோமா. அடுத்து டிவைட எஃப்ஒய் அப்படின்னா இது ஒய்யை பொறுத்து டிவைஷன் பண்ண அர்த்தம். அப்போ இது ஒய்யை பொறுத்து ஒய்யை டிவைஷன் பண்ணால் 1. ஓகேங்களா, இதை ஒய்யை பொறுத்து டிவைஷன் பண்ணால் எக்ஸுங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ எக்ஸு முன்னாடி வரும். அப்போ எக்ஸ் இ பவர் எக்ஸ் ஒய். ஓகேங்களா, இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா இங்கே ஃபார்மேட்டில் ஒரு மைனஸ் இருக்கும், அந்த மைனஸ் இங்கே போடுறோம். மைனஸ் இ பவர் எக்ஸ் ஒய் டிவைட. ஸோ ஆன்சர் வந்து ஏ, ஆன்சர் வந்து சி. ஓகேங்களா, ஸோ மைனஸ் ஃபார்முலாலே ஒரு மைனஸ் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த மைனஸ். ஓகே, அடுத்து பாருங்கள், யூவோட வேல்யூ ஏ பவர் எக்ஸ், வியோட வேல்யூ இ பவர் எக்ஸ். அப்போ டி பை டிஎக்ஸ் இன்ட்டு யூவி. ஓகேங்களா, நார்மலாக யூவி மெத்தடில் போட்டாலே ஆன்சர். ஓகேங்களா, யூவோட வேல்யூன்னு கொடுத்துருக்காங்க ஏ பவர் எக்ஸ், வியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க இ பவர் எக்ஸ். அதாவது யூவி மெத்தட். யூவி மெத்தட்னு என்னது, யூவி டேஷ் ப்ளஸ் வி யூ டேஷ்ங்கிறது ஃபார்முலா. ஓகேங்களா, அப்படி தானே. யூவி அப்படின்னா அதாவது டி டிவைடட் டிஎக்ஸ் இன்ட்டு யூவி அப்படின்னா இதான ஃபார்முலா. இதை அப்படியே ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு யூவோட வேல்யூ ஏ பவர் எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. இதை டிவைஷன் பண்ணுங்கள். இ பவர் எக்ஸ் டிவைஷன் பண்ணால் இ பவர் எக்ஸ். அடுத்து வியோட வேல்யூ இ பவர் எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. ஏ பவர் எக்ஸ் டிவைஷன் பண்ணுங்கள். ஏ பவர் எக்ஸ் டிவைஷன் பண்ணால் என்னது, ஏ பவர் எக்ஸ் லாக் ஏ அப்படிங்கிறது ஃபார்மேட். அவ்வளோதான். இதுலேருந்து என்ன காமன் எடுக்கலாம், ஏ பவர் எக்ஸ் இ பவர் எக்ஸை காமன் எடுத்துட்டீங்க அப்படின்னா 1 ப்ளஸ் லாக் ஏ அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா, அப்போ ஏ பவர் எக்ஸ் இ பவர் எக்ஸ் 1 ப்ளஸ் லாக் ஏ பிங்கிறது ஆன்சர். ஓகேங்களா, அடுத்து இஃப் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் தென் டோ இசட் டிவைடட் டோ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ கண்டுபிடிக்கலாமா. நமக்கு டோ இசட் பை டோ எக்ஸ்ன்னு இருக்குது. அப்போ இந்த ஃபங்க்ஷன் இசட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்போ இது என்ன ஆயிரும் அப்படின்னா டிவைடில் கொண்டு வந்துடணும். ஓகேங்களா, ஓகேங்களா, ஸோ அப்போ இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட எக்ஸ் ப்ளஸ் ஒய். அப்போ டோ இசட் டிவைட டோ எக்ஸ், எக்ஸை பொறுத்து டிவைஷன் பண்ணுற வேல்யூ மட்டும் தான் தேவை. ஸோ எக்ஸை பொறுத்து டிவைஷன் பண்ணி ஆன்சர் போடலாம். ஓகேங்களா, ஸோ அப்போது யூ பை வி மெத்தட். ஓகேங்களா, ஸோ ஃபார்முலா என்னது, வி யூ டேஷ் மைனஸ் யூ வி டேஷ் டிவைட வி ஸ்கொயருங்கிறது ஃபார்முலா அப்படியே பண்ணுங்க. அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு யூ டேஷ் இதை டிவைஷன் பண்ணால் 2x.
ஓகேங்களா. அடுத்து u x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படி இருக்கட்டும். v டேஷ் இதை டிவைஷல் பண்ணால் 1 டிவைட v ஸ்கொயர். இப்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் தி எக்ஸ் ப்ளஸ் ஒய் தி ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட் இங்கே இருக்குது. அப்போ இந்த ரெண்டு ஒன்றில் ஆன்சராக இருக்கணும். ஸோ போட்டு பார்த்தலாம். ஸோ அப்போ 2x வரும்போது 2x ஸ்கொயர் ப்ளஸ் 2xy மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட எக்ஸ் ப்ளஸ் ஒய் தி ஹோல் ஸ்கொயர். 2x ஸ்கொயரில் ஒரு எக்ஸ் ஸ்கொயர் போயிடுச்சு அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் எக்ஸ் ப்ளஸ் ஒய் தி ஹோல் ஸ்கொயர். இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா சி. இஃப் யூவோட வேல்யூ லாக் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. தென் இது ரெண்டில் எது ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு நம்ம செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். டோ ஸ்கொயர் யூ டிவைட டோ எக்ஸ் டோ ஒய் டோ ஸ்கொயர் டோ ஒய் ஈக்குவல் டு டோ ஸ்கொயர் யூ டிவைட டோ ஒய் டோ எக்ஸ் அப்படிங்கிற இந்த மாதிரியான ஒரு ஆயிலஸ் தியரம் என்ன படிப்போம் அப்படின்னா படிச்சிருப்போம். ஸோ யூவோட வேல்யூ ஒரு வேல்யூ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது இந்த மாதிரி ரிவர்சல் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா ஈக்குவலாக கிடைக்கும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்சரை ஸ்ட்ரைட்டாக இங்கே அடிச்சிடலாம். ஓகேங்களா. நீங்கள் செக் பண்ணி பார்த்து ஆன்சர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த ஃபார்மேட் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் u ஈக்குவல் டு எக்ஸ் பவர் ஒய் தென் டோ ஸ்கொயர் யூ டிவைட டோ எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்படிமா யூவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ் பவர் ஒய். ஃபஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அதாவது யூவை வந்து எக்ஸை பொறுத்து 2 டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகேங்களா. டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடுவோமா. ஸோ ஃபஸ்ட்டு டோ யூ டிவைட டோ எக்ஸ் கண்டுபிடிக்கிறேன். எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் அப்படின்னா பவரில் இருக்க வேல்யூ கான்ஸ்டன்ட். அப்போ ஒய் எக்ஸ் பவர் ஒய் மைனஸ் 1. ஓகேங்களா. அடுத்து டோ ஸ்கொயர் யூ டிவைட டோ எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா திரும்ப ஒரு டிவைஷன் பண்ண போகிறேன். அப்போ என்னடையும் ஒய் மைனஸ் 1 இது வந்து கான்ஸ்டன்ட் முன்னாடி எழுதிட்டு அதுலேருந்து ஒரு 1 மைனஸ் பண்ணுவேன். அப்போ எக்ஸ் பவர் ஒய் மைனஸ் 2 ஆகும். ஓகேங்களா. ஸோ அப்போ என்னோட இது ஆன்சர் இதில் இருக்கா அந்த இருக்குது பாருங்கள். இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா ஏ. நெசசரி கண்டிஷன் ஆஃப் அடுத்து 24th பாருங்கள். நெசசரி கண்டிஷன் ஆஃப் ஆயிலஸ் தியரம். ஒரு ஆயிலஸ் தியரம் அப்படின்னா அது ஒரு ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரூவ் பண்ணி அதுலேருந்து என்னோட வேல்யூ ஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கணும். இருந்தால் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆயிலஸ் தியரத்தை யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. அடுத்து எக்ஸ் கமா ஒய் சாட்டிஸ்ஃபை தி ஆயிலஸ் தியரம் தென். ஓகேங்களா. ஸோ நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஓகேயா. அதாவது ஆயிலஸ் தியரத்தோட ஃபார்மேட் பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ்ல இந்த ஃபார்மேட், செகண்ட் டெரிவேட்டிவ் பார்க்கும்போது இங்கே இந்த ஃபார்மேட். ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த எந்த ஃபார்மேட் இதுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுது அப்படின்னா மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தா எல்லாமே ஆன்சர் தப்பாக இருக்குது. இதில் என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்கொயர் இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஏ ஆன்சர். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள். இஃப் யூவோட வேல்யூ லாக் ஆஃப் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் இசட் டிவைட எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் இந்த வேல்யூ ஆஃப் இந்த வேல்யூ. ஓகேங்களா. ஸோ இதை பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்ச ஆயிலஸ் தியரம் அப்படின்னு. ஆயிலஸ் தியரத்தில் 3 ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ என்னோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சா போதும். என் கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் இருக்கிறதுல டிஎக்ஸ் டிஒய் போடணும். ஸோ அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆன்சர் 0. ஸ்ட்ரைட்டாகவே அடிச்சிடவா. ஏன்னா டிஎக்ஸ் டிஒய் ப்ளஸ் டிஒய் டிஇசட் டிவைட டி ஸ்கொயர்டு எக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் இசட் ஸ்கொயர் எக்ஸ் ஒய் இசட் இருக்கிறதுல டிஎக்ஸ் டிஒய் டிஇசட் அப்ளை பண்ணும்போது இப்படி கிடைக்கும். இதுலேயும் டி ஸ்கொயர் இருக்கிறதுனால டி ஸ்கொயர் காமன் எடுப்போம். இங்கேயும் டி ஸ்கொயர் காமன் எடுத்துட்டோம் அப்படின்னா அதே ஃபங்க்ஷன் ரிட்டன் கிடச்சிரும். இதுதான் என்னது அப்படின்னா ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன். ஓகேங்களா. இதை ப்ரூவ் பண்ணால் தான் நமக்கு வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆயிலஸ் தியரம் யூஸ் பண்ண முடியும். ஸோ டி ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். ஸோ ஒன்றுமே இருக்காமல் 1 மட்டும் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ 1 டி பவர் 0 எழுதிக்கலாம். அப்போ என்னோட வேல்யூ 0. ஓகேங்களா. ஸோ இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா 0. ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட்டோட வேல்யூ கொடுத்துட்டு இந்த ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. அது அப்படின்னா ஆயிலஸ் தியரம் தான். ஸோ இந்த ஃபார்மேட்டில் எக்ஸ் இருக்கிறதுல டிஎக்ஸ் ஒய் இருக்கிறதுல டிஒய் அடுத்து இசட் இருக்கிறதுல டிஇசட் போட்டிங்க அப்படின்னா இதுலேயும் டி பவர் 4 இதுலேயும் ஒரு டி பவர் 4 அதுலேயும் ஒரு டி பவர் 4 இருக்கும். ஸோ அப்போ என்னோட வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா 4 கிடைக்கும். டிக்கு மேலே பவர் 4 இருக்கிறதுனா என்னோட வேல்யூ 4 கிடைக்கும். ஸோ இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா 4. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறந்துடாமல் லைக் பட்டனை டச் பண்ணிட்டு போங்க. ஓகேங்களா. தேங்க்யூ.